வல்வெட்டி துறையில் சீவியூ, போட்டிங், பார்ட்டி ஹால், லக்ஸரி ரூம்ஸ், இந்தியன் ரெஸ்டாரண்ட், வில்லேஜ் ஹோட்டல் யத்னா, நார்தர்ன் பாயிண்ட். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். செய்திகளோடு நான் லக்ஷனா யாதவன். முதலில் தலைப்புச் செய்திகள். வாக்குமூலம் அளித்தவர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாமல் ராஜபக்ச சாடல். சுரேசரேவிற்கு நீதி கோரி பாரிஸில் இலங்கையர்கள் சத்தியாகிரக போராட்டம். ஹார்முஸ் நீரிணையில் வெடித்து சிதறிய எண்ணெய் கப்பல்கள். தீவிரமடையும் தாக்குதலினால் பெரும் பதற்றம். திடீர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்ட நாமல் மற்றும் மனைவி. நச்சு விதைகளை உட்கொண்ட 22 மாணவர்கள் வைத்தியசாலையில். செல்வந்த நாட்டை உருவாக்கும் அனுர தரப்பின் கனவில் சிக்கிச் சிதையும் இலங்கை மக்கள். வெளிவரும் தகவல். திருகோணமலை துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் அகற்றல். ஈரானில் புதிய இலக்குகளை துவம்சம் செய்த அமெரிக்கா. தொடர்பான விரிவான செய்திகள். தற்போதைய காலகட்டமானது நாட்டில் தற்கொலைகள் மிக அதிகமாக பதிவாகும் ஒரு துரதிருஷ்டவசமான காலகட்டமாக மாறியுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கேகாலை மாவட்டத்தில் டெடிகம தொகுதியில் நேற்றைய தினம் நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அரசாங்கத்துக்கு எதிராக வாக்குமூலம் அளிப்பவர்கள் தற்கொலை செய்து கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக குறிப்பிட்ட அவர், சில அதிகாரிகளை வாக்குமூலம் பெறும் இடங்களுக்கே சென்று உங்களுக்கும் தற்கொலை செய்து கொள்ள நேரிடும் என்று அச்சுறுத்தி அழுத்தம் கொடுப்பதாகவும், அவ்வாறு அச்சுறுத்தப்பட்ட சிலரே தற்கொலை செய்து கொண்டுள்ளதாகவும், முன்னெப்போதும் இல்லாத வகையில் அரசாங்கம் நீதித்துறையை அரசியல் மயமாக்க முயற்சிப்பதால் காமன் வெல்த் மற்றும் ஆசிய சட்டத்திறனிகள், இலங்கை சட்டத்திறனிகள் சங்கம் உள்ளிட்ட அமைப்புகள் அதன் சுயாதீனத்தை பாதுகாக்க போராடி வருவதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கை வரலாற்றிலேயே வெற்றிலை முதல் அனைத்து பொருட்களும் அதிகளவிலான வரிகளை விதித்த அரசாங்கமாக இது காணப்படுவதாகவும், இதனால் விவசாயிகள் மற்றும் உள்நாட்டு வர்த்தகர்களின் முதுகெலும்பு முறிக்கப்பட்டுள்ளதாகவும், பல்வேறு குற்றச்சாட்டுகளை சுமத்தி உள்நாட்டு வர்த்தகர்கள் கைது செய்யப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் அதிக வரி மூலம் ஈட்டிய பெருமளவு பணம் நிதியமைச்சின் கணக்கில் இருந்ததாகவும், அதனை ஹேக்கர் ஒருவர் திருடிச் சென்று விட்டதாகவும் அரசாங்கம் கூறுவது விந்தையானது என்று குறிப்பிட்ட நாமல் ராஜபக்ச, இதுகுறித்து நிதியமைச்சும் மத்திய வங்கியும் ஒருவரையொருவர் குற்றம் சாட்டிக் கொண்டாலும் இறுதியில் இந்த இழப்பை செலுத்த வேண்டியவர்கள் அந்த நாட்டு மக்களே என்றார். தரம் குறைந்த நிலக்கரி ஏற்றுமதி, இறக்குமதி மற்றும் துறைமுக ஊழல்கள் தொடர்பில் அரசாங்கம் இதுவரை எந்த ஒரு சட்ட நடவடிக்கையை எடுக்கவில்லை என்றும், ஆனால் இந்த ஊழல்களை சுட்டிக்காட்டும் நபர்களுக்கு எதிராக 24 மணித்தியாலங்களுக்குள் போலீசார் மூலம் வழக்கு தாக்கல் செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாறான அடக்குமுறைகள் மற்றும் அச்சுறுத்தல்கள் மூலம் ஆட்சியை தொடர அரசாங்கம் முயற்சிப்பதாகவும், அதற்கு நீண்ட ஆயுள் இல்லை என்பதால் மக்கள் அனைவரும் கிராம மட்டத்தில் இருந்து ஒன்றிணைய வேண்டும் என்றும் அவர் மேலும் அழைப்பு விடுத்தார். இலங்கையின் உள்நாட்டு யுத்தம் உச்சகட்டத்தை எட்டியிருந்த மிக இக்கட்டான காலகட்டத்தில் நாட்டிற்காக சிறப்பான சேவையாற்றிய மேஜர் ஜெனரல் சுரேசரேவிற்கு அரசாங்கம் உடனடியாக நீதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பிரான்சில் வாழும் இலங்கை தேசப்பற்றாளர்கள் பாரிஸ் நகரில் உள்ள புகழ்பெற்ற குடியரசு சதுக்கத்தில் பாரிய சத்தியாகிரக போராட்டம் ஒன்றை இன்று முன்னெடுத்தார்கள். இலங்கை பொருட்கள் பாரிஸ் நகரின் குடியரசு சதுக்கத்தில் ஒன்று கூடி பெருந்திரளான இலங்கையர்கள் அமைதி வழி போராட்டத்திலும் சத்தியாகிரகத்திலும் கலந்து கொண்டார்கள். யுத்த கால பகுதியில் பிரான்சிற்கான இலங்கை தூதரகத்தை பிரதிநிதித்துவப்படுத்தி பணியாற்றிய சுரேசலே பயங்கரவாதத்தை ஒடுக்குவதற்காக வெளிநாட்டு மண்ணிலிருந்து ஆற்றிய இணையற்ற பங்களிப்பை பிரான்ஸ் வாழ் இலங்கையர்கள் இதன்போது நினைவு கூர்ந்தார்கள். அன்று முதல் இன்று வரை நாட்டை நேசிக்கும் மக்கள் மேஜர் ஜெனரல் சலையாற்றிய வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த பங்களிப்பை நன்கு அறிவர் என்று கூறி போராட்டக்காரர்கள் தற்போது அவருக்கு எதிராக எழுந்துள்ள பல்வேறு சவால்களுக்கு மத்தியில் அவருக்கு ஆதரவாக எழுந்து நிற்பது தங்களது தேசிய கடமையாகும் என்றும் வலியுறுத்தினார். அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையேயான தற்காலிக போர் நிறுத்த ஒப்பந்தம் முறிந்ததைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையேயான போர் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. இன்றைய தினம் திங்கட்கிழமை தொடர்ச்சியாக 9வது நாளாக ஈரானிய நகரங்களை குறிவைத்து அமெரிக்க படைகள் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளன. இதற்கிடையே உலகின் மிக முக்கிய கடல்வழி தடமான ஹார்முஸ் நீரிணையில் 2 எண்ணெய் கப்பல்கள் வெடித்து சிதறி செயலிழந்துள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளதால் உலக அளவில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரானின் முக்கிய நகரங்களான தப்ரிஸ், சபாஹார், கொனராக், பந்தர் மாஷஹார் மற்றும் பந்தர் இமாம் கொமேனி ஆகிய பகுதிகளில் அதிகாலையில் அமெரிக்க ஏவுகணைகள் தாக்கியதாக ஈரானிய ஊடகங்கள் தெரிவித்தன. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதல் திறனை அளிப்பதற்காகவே இந்த புதிய அலை தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக அமெரிக்க மத்திய கட்டளையகம் தெரிவித்துள்ளது. சர்வதேச கடல் வழித்தடங்களை ஈரான் கட்டுப்படுத்த நினைக்கும் வரை
அமெரிக்காவின் இந்த பதிலடி தொடரும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை அமைச்சர் மார்க்கோ ரூபியோ திட்டவட்டமாக தெரிவித்தார். இந்த மோதல்களின் எதிரொலியாக பஹ்ரைன் நாட்டில் வான்வழி தாக்குதலுக்கான அபாய சங்குகள் ஒலிக்கப்பட்டன. மேலும் ஈரான் அனுப்பிய அச்சுறுத்தல் தரும் ட்ரோன்களை தங்கள் நாட்டு ராணுவம் இடைமறித்து அளித்துள்ளதாக குவைத் அறிவித்துள்ளது. கடந்த பிப்ரவரி 28 அன்று ஈரானின் அணுசக்தி மற்றும் ஏவுகணை திட்டங்களை முடக்குவதற்காக அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து தொடங்கிய இந்த போரில் ஈரான் மற்றும் லெபனானில் இதுவரை ஆயிரக்கணக்கான மக்கள் உயிரிழந்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மொட்டு கட்சியின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச மற்றும் அவரின் மனைவி லிவினி ராஜபக்ச இருவரும் கடந்த வாரம் திடீர் வெளிநாட்டு பயணம் ஒன்றை மேற்கொண்டிருந்ததாக தெரிய வந்துள்ளது. அவர்கள் இருவரும் கடந்த வாரம் ஆரம்பத்தில் முதலாக மாலைதீவை சென்றடைந்துள்ளார்கள். அது சாதாரண ஒரு விஜயம் அல்ல. மாலைதீவின் முன்னாள் ஜனாதிபதி இப்ராஹிம் முகமது ஜோலிஹின் மகளின் திருமண விழாவில் கலந்து கொள்வதற்காகவே சென்றுள்ளனர். மாலைதீவில் அமர்ந்துள்ள மிக ஆடம்பரமான உல்லாச விடுதியொன்றில் நடைபெற்ற இந்த பிரம்மாண்டமான திருமண விழாவில் இலங்கையிலிருந்து விசேட விருந்தினர்களாக கலந்து கொள்ளும் வாய்ப்பு இவர்களுக்கு கிடைத்திருந்தது. ஆனாலும் இந்த விஜயம் அத்துடன் முடிவடையவில்லை. மாலைதீவு திருமண நிகழ்வு முடிந்தவுடன் நாமல் ராஜபக்ச அங்கிருந்து நேரடியாக சிங்கப்பூர் நோக்கி புறப்பட்டு சென்றுள்ளார். சிங்கப்பூரில் நடைபெற்ற உலகளாவிய பொருளாதார ஒத்துழைப்புக்கான கிழக்காசிய மாநாட்டில் உரையாற்றுவதற்காகவே அவர் அங்கு சென்றுள்ளார். ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் அங்கு விசேட உரையொன்றையும் ஆற்றியிருக்கிறதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. திருகோணமலை கந்தளாய் பகுதியில் ஒரு வகை நச்சு விதையை உட்கொண்டமையால் சுகவீனமடைந்த பாடசாலை மாணவர்கள் 22 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். தரம் 6 கல்வி பயிலும் 22 மாணவர்களை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக கந்தளாய் வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். மாணவர்களில் ஒருவர் வீட்டிலிருந்து கொண்டு வந்த ஒரு வகை விதையை உட்கொண்ட பிறகு இந்த மாணவர்கள் உடல்நலக்குறைவு ஆளானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆரம்பகட்ட சிகிச்சைகளின் பின்னர் குறித்த 22 மாணவர்களையும் திருகோணமலை பொது வைத்தியசாலைக்கு மேலதிக சிகிச்சைக்காக அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டதாகவும் கந்தளா வைத்தியசாலையின் மருத்துவ அத்தியட்சகர் தெரிவித்துள்ளார். சம்பவம் தொடர்பில் விரிவான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அரசாங்கம் நாட்டை செல்வந்த நாடாக மாற்ற முயற்சிக்கும் நிலையில் அதற்கு எதிர்மாறாக இலங்கை மக்களின் வாழ்க்கை சுமை அதிகரித்து செல்கின்றது என்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். ஊடகங்களிடம் கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் தெரிவிக்கையில் செல்வந்த நாட்டை உருவாக்கும் அரசாங்கத்தின் தொலைநோக்கு பார்வையுள்ள போதிலும் மக்கள் கட்டாயமாக வறுமை சுமையை சுமக்க நிர்பந்திக்கப்படுகின்றனர். அதிகரித்து வரும் வாழ்க்கை சுமை நாட்டு மக்கள் வாழ்க்கையை மேலும் கடினமாகியுள்ளது. அத்தியாவசிய பொருட்கள் மீது விதிக்கப்பட்டுள்ள அனைத்து வரிகளையும் தளர்த்தி உடனடி நிவாரணம் வழங்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும். மக்கள் மிகவும் கடினமான சூழ்நிலையில் கீழ் வாழ்ந்து வருகின்றார்கள். எரிபொருள் மீது விதிக்கப்பட்ட வரிகளை நீக்குவதற்கு அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும். இந்த வரி மின்சார கட்டணங்களில் நேரடி தாக்கத்தை செலுத்துகின்றது, வாழ்க்கை செலவையும் அதிகரிக்கின்றது என்று குறிப்பிட்டுள்ளார். திருகோணமலை உட்துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வளங்கள் முகாமைத்துவ திணைக்களத்தின் சட்ட நடவடிக்கையின் பின்னர் வழங்கப்பட்ட உத்தரவுக்கு அமைய சம்பந்தப்பட்ட தரப்பினரால் இன்று அகற்றப்பட்டுள்ளது. திருகோணமலை உட்துறைமுக வீதியில் மீன்பிடி படகுத்துறை பகுதியில் கட்டப்பட்டுள்ள 28.20 அடி நீளம் மற்றும் 9.10 அடி அகலத்தை கொண்ட கட்டடம், 44.7 அடி நீளம் மற்றும் 9.10 அடி அகலம் கொண்ட கழிப்பறை, 17.5 அடி அகலம் கொண்ட கட்டடம் ஆகியவை சட்டவிரோதமான முறையில் எவ்வித அனுமதியின்றி கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் குறித்த உடைத்தல் கட்டளைக்கு எதிராக சம்பந்தப்பட்ட தரப்பினரால் கொழும்பு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருந்தது. குறித்த வழக்கானது நீதிமன்றத்தினால் தள்ளுபடி செய்யப்பட்டு உடைத்தல் கட்டளை பிறப்பிக்கப்பட்டதிலிருந்து இந்த நிலையிலேயே இந்த சட்டவிரோத கட்டுமானங்கள் இன்றைய தினம் அகற்றப்பட்டுள்ளன. ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ள நிலையில் ஈரானின் பல்வேறு நகரங்களில் அமெரிக்கா புதிய வான்வழி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் இருந்து கிடைக்கும் தகவல்களின் அடிப்படையில் நாட்டின் பல பகுதிகளில் அமெரிக்க தாக்குதல்கள் தொடர்ந்துள்ளன. வடமேற்கு ஈரானில் அமைந்துள்ள தப்ரிஸ் நகரமும் இந்த தாக்குதலில் முதல் முறையாக இலக்காக கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தப்ரிஸ் நகரில் 3 பெரிய வெடிப்புகள் பதிவாகியுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே அமெரிக்க தாக்குதல்கள் தொடரும் வரை பதிலடி நடவடிக்கைகள் தொடரும் என்று ஈரான் எச்சரித்துள்ளது. ஈரானின் பாதுகாப்பு கோட்பாட்டின் அடிப்படையில் அமெரிக்கா மேற்கொள்ளும் ஒவ்வொரு தாக்குதலுக்கும் பதிலடி வழங்கப்படும் என்று அந்த நாடு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்குமூலம் அளித்தவர்கள் தற்கொலை செய்யும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நாமல் ராஜபக்ச சாடல். சுரேசரேவிற்கு நீதி கோரி பாரிஸில் இலங்கையர்கள் சத்தியாகிரக போராட்டம். ஹார்முஸ் நீரிணையில் வெடித்து சிதறிய எண்ணெய் கப்பல்கள். தீவிரமடையும் தாக்குதலினால் பெரும் பதற்றம். திடீர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்ட நாமல் மற்றும் மனைவி. நச்சு விதைகளை உட்கொண்ட 22 மாணவர்கள் வைத்தியசாலையில். செல்வந்த நாட்டை உருவாக்கும் அனுர தரப்பின் கனவில் சிக்கிச் சிதையும் இலங்கை மக்கள். வெளிவரும் தகவல். திருகோணமலை துறைமுக வீதியில் அமைக்கப்பட்டிருந்த சட்டவிரோத கட்டடங்கள் அகற்றல். ஈரானில் புதிய இலக்குகளை துவம்சம் செய்த அமெரிக்கா. இத்துடன் ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள்.
வணக்கம். வல்வெட்டி துறையில் சீவியூ போட்டிங் பார்ட்டி ஹால் லக்ஸரி ரூம்ஸ் இந்தியன் ரெஸ்டாரண்ட் வில்லேஜ் ஹோட்டல் யத்னா நார்தர்ன் பாயிண்ட்.